ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விலாக். ஸோ பாப்பா ஸ்கூல் வீட்டு வந்தது ஆளுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக்கில் போட்டு கிளம்பிட்டான். ஸோ நேற்று அதே மாதிரி அரிசி அரைக்கி எடுத்துகிட்டு போனோம். மழை வந்ததுனால அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதை இன்றைக்கி யூஸ் பண்ண முடியாதனால அது கோலம் போகிறதுக்காக வெயிலில் காய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிலில் காய வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி மிஷினில் மாவு கொடுத்து உடனே அரைச்சி வாங்கிட்டு வந்து பாப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் அதுக்காக தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 4 நிமிஷம் வேக விட்டு எடுத்து வந்துடும். ஸோ வெந்த உருளைக்கிழங்கு அப்படியே ஒரு டவலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கடியில் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சாச்சு. ஸோ ட்ரை ஆனது ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டேன். ஸோ பரட்டி எடுத்தது நல்லா எண்ணெய் சூடானது எண்ணெயில் போட்டு எடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாப்பாவுக்கு ரெடி. ஸோ பாப்பா சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு டின்னர் செஞ்சு கொடுக்குறோம் சூப்பராக தோசை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக தோசைலாம் சுட்டாங்க. ஆனால் கிச்சனே ஒரு வழி ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் அந்த கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் இருந்துச்சு. ஸோ அந்த பால் நாய்க்கு ஊற்றிடலான்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து போனேன். ஸோ அரிசி மாவு அரைச்சிட்டு வந்தது அதிரசத்துக்கு மாவு போட்டு வச்சுருக்கோம். ஸோ